நம்ம பக்கத்து வீட்டு மாமி வீட்டு கல்யாணங்க. இந்த கல்யாணத்தில் 3 விஷயங்கள் நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். ஒன்று சொல்லிகிட்டே வரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் மாமியை அப்படி பாராட்டணும். ஏன்னா மாமி நீங்கள் வந்து எடுத்த முடிவெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்ட்டு. அவங்க சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்லை இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயந்தான்ப்பா, எனக்கு என் பொண்ணோடைய சந்தோஷம் தான் முக்கியம். என் சொந்தக்காரங்க சமுதாயன்றதெல்லாம் அப்புறம் தான். அவங்க ஒரு நாள் வருவாங்க, அதுக்கப்புறமா போயிடுவாங்க. பட் என் பொண்ணு தான் கடைசி வரைக்கும் என்ன பாப்பா, இல்லை என் கூட இருப்பா, இல்லை நான் அவள் கூட இருப்பேன். இது வந்து நான் என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக நான் அந்த முடிவு எடுக்க முடியும். அப்படி என்ன முடிவு எடுத்தாங்கன்னு கேட்குறீங்களா? கிறிஸ்டினில் கொடுத்தாங்க மாமி. உண்மையாலுமே அது ரொம்ப ரேராக தான் நம்ம பார்ப்போம்ல. கல்யாணம் சர்ச்சில் நடந்துச்சுங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு எங்களுடைய சப்போர்ட்டிவ் கண்டிப்பாக இருக்கணுன்றதுக்காகவே நாங்கள் வந்து ரொம்ப தூரம் இல்லை எவ்வளோ லேட்டாலாம் பரவாயில்ல சொல்லிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு எங்களோட மோரல் சப்போர்ட் கொடுத்தோம். ரெண்டாவது பையனை பற்றி சொல்லணுன்னா, பையன் அப்படி ஒரு தங்கங்க. இந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பையனாக இருந்து எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பையனோட அப்பா அம்மாவே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணுங்க. நிறைய கல்யாணத்தில் வந்துட்டு கடைசி தாலி கட்டுற வரைக்கும் சண்டை போட்டுருப்பாங்க. அதாவது பொண்ணு வீட்டில் இது குறை, அது சரியில்லை, இது அவங்க சரியாக பண்ணல, சொம்பு கொடுக்கல, பாத்திரம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு எந்த கேள்வியுமே கேட்கலங்க. நாங்கள் பார்த்துக்குறோங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மாமி வீட்டுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து பார்த்தாங்க. சான்ஸே இல்லை. நாம் வந்து போனதுக்கு வந்துட்டு ஏன்னா சர்ச்சில் கல்யாணம் 2 கவுண்ட்ரு, பியூர் வெஜ் அண்ட் நான்வெஜ் கவுண்ட்ரு. பட் ஆப்வியஸ்லி நம்ம வந்து நான்வெஜ் கவுண்டர் தான் போவோம். ஏன்னா சிக்கன் 65 மட்டன் பிரியாணி நம்ம மிஸ் பண்ண முடியாதுல்ல. போனோம், நல்லா சாப்பிட்டோம். அப்போவே நம்ம சொல்லிட்டோம் மாப்பிள்ளை பொண்ணுக்கிட்ட, கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்களும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்க இங்கே வந்த பிறகு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நாம் வந்து இந்த முறை வெஜிடேரியன் தான் விருந்தில் கொடுத்தோம். ஏன்னா நம்ம வீட்டு பொண்ணு வந்து அவள் இன்னும் வெஜிடேரியன் தானே இருக்கா, வெளிலேருந்து வந்துருக்கிற மாப்பிள்ளை தானே நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து காளான் பிரியாணியும் அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தி கொஞ்சம் மற்ற ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம் தான் வச்சிங்களேன். ஸோ நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். மாப்பிள்ளையும் பொண்ணும் அப்படி ருசிச்சு சாப்பிட்டாங்க. பிரியாணியாக இருக்கட்டும், சப்பாத்தியாக இருக்கட்டும், நம்ம வந்து அந்த பன்னீர் பட்டர் மசாலா இருக்கட்டும், நாங்களும் திரும்ப வச்சுட்டே இருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் நல்லா சாப்பிடணுன்னு அவ்வளோ பாராட்டுகள். அவங்க அக்கா சூப்பராக செஞ்சுருக்கிறீங்க, சான்ஸே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து வச்சிங்களேன். ஸோ இதோட நம்ம வந்து அவங்களுக்கு வந்து விருந்தோடு சேர்த்து ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்தோம். பையனுக்கு வந்துட்டு பேண்ட் ஷர்ட்டும், பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு சாரியும் எடுத்து வச்சுருந்தோம். ஏன் சொல்கிறேன்னா, அவங்க மாமியோட சைடில் எத்தனை பேர் வந்துட்டு விருந்துக்கு கூப்பிடுவாங்க எப்படின்றது நமக்கு தெரியலங்க. ஆனால் நம்ம சைடில் இருந்து பொண்ணுக்கு வந்து ஒரு அண்ணனாக இருந்து நம்ம வந்து இதை பண்ணணும். இந்த அளவுக்கு வந்துட்டு போல்டான டெசிஷன் எடுத்து சில நேரத்தில் வந்து மாப்பிள்ளை வந்து கிறிஸ்டினை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது சில சொந்தக்காரங்க கூப்பிட மாட்டாங்க. இல்லை வந்து ஏதாவது ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு மனசாப்பன்னு வச்சிங்களேன். பட் அது வந்து அவங்களுக்கு தெரியவே கூடாது. அது வந்து நம்ம ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி அது வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக லஞ்சுக்கு மட்டும்தான் கூப்பிட்ருப்பாங்கன்னு நினச்சாங்க. பட் ஆனால் கடைசியாக இது வந்துட்டு மாப்பிள்ளைக்கும் ரொம்ப சந்தோஷம், பொண்ணுக்கு ரொம்ப கௌரவம்னே நான் சொல்லுவேன். அது முடிஞ்ச பிறகு மாமி வீட்டுக்கு வந்துட்டு அவங்க சம்மந்தி வீட்டிலேருந்து விருந்து கூப்பிட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்றைக்கி இல்லை, நம்ம லேட்டாக தான் வந்தோம். வந்த பிறகு நிறைய ஃபுட்டு வேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காகவே நிறைய நாள் வந்து பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஊரில் சமைச்செல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பக்கத்து வீட்லேயே இவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறது நம்மளால் உண்மையிலுமே பார்க்க முடியலைங்க. அதனால் நாங்கள் அந்த எல்லா ஃபுட்டும் எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே சாப்பிட்லாங்க. அதனால் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு ஒன்று சூடு பண்ணி எல்லாமே பாத்திரத்தில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம். நீங்களே பாருங்களேன், சன்னா, அதுக்கப்புறமா வந்து சாம்பார் சாதம், வெஜிடபிள் பிரிஞ்சு, இட்லி, சட்னி, சாம்பார், இவ்வளோ ஐட்டம். கிட்டத்தட்ட செக்யூரிட்டி அண்ணாக்கு வந்து கால் பண்ணேன், ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஒரு 10 பேருக்கு மேலே சாப்பிட்லாம், சாப்பாடு இருக்குது, யாராச்சும் இருக்காங்களான்ட்டு. தம்பி நீங்கள் வேறு, நான் இப்போ உடனே கூப்பிட்டு வரப்பான்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டு அடுத்த நாள் வந்து பாத்திரத்தை கொடுத்தாரு. கொடுக்கும்போது சொன்னார், உண்மையிலுமே ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, நாங்கள் வந்து 10 பேர் இல்லை அதுக்கு மேலேயே சாப்பிட்டோம், சாப்பாடு சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்காக நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க, பக்கத்தில் இருக்கிற மாமிக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள், ஏன்னா இது மாமிட்டு ஃபங்க்ஷன் தான் சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலோட நீங்கள் இணைந்திருக்கணும்னு சொல்லிட்டு அன்பாக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.